என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த அம்மா இன்று எனக்கு பிடித்த ஒரு பொருளை நீ தொட்டுவிட்டாய் என்றால் இனி 7வது நாள் உனக்கு பிடித்த ஒரு விஷயத்தை உன் கைகளில் சர்வ நிச்சயமாக இந்த அம்மா ஒப்படைக்கப் போகின்றேன். எனக்கு பிடித்த பொருள் என்று சொன்னவுடன் என் பிள்ளை நிச்சயமாக அனைத்தையுமே தெரிந்து வைத்திருப்பாய். உனக்கு தெரியாதது என்று எதுவுமே இல்லை. இந்த தாயானவள் என் மீது அத்தனை அன்பு உனக்கு இருக்கின்றது என்பதனை நான் நிச்சயமாக புரிந்து கொண்டேன். அதனால் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் இந்த தாயானவளாகிய நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்கின்ற நம்பிக்கையில் என்னை பற்றி முழுமையாக தெரிந்து வைத்திருக்கின்றேன். என் குழந்தையே, நான் சோதனையை கொடுக்க வரவில்லை. நீ நினைக்கலாம், அம்மா உனக்கு பிடித்தது எதுவென்று தெரியாதா? நீ என்னை சோதித்து பார்க்கின்றாயா? நான் தொட்டால்தான் 7 நாட்களுக்குள் என் வாழ்க்கையில் நீ எதையும் நடத்தி கொடுப்பாயா என்று நீ என்னிடம் கேட்கலாம். என் பிள்ளையே, என் குழந்தையினுடைய மனநிலை என்னவென்று தெரியும். என் பிள்ளை எப்பொழுதும் எதை பற்றி என்றால் எண்ணும் பொழுது எனக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் உன் வாழ்க்கையில் இந்த விஷயம் இந்த வழியில் நடக்க வேண்டும் என்பதனால் உன் மனதிற்கு உறுதியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக உன் தாயானவள் நான் இது போன்று உன்னிடத்தில் செய்ய சொல்லியிருக்கின்றேன். என் பிள்ளைக்கு ஒரு நம்பிக்கை வர வேண்டும். நம் தாயானவள் சொன்னதை நாம் தொட்டு விட்டோம். அதனால் நிச்சயமாக நம்மம்மா நமக்கு நல்லதை நடத்தி கொடுப்பாள் என்கின்ற நம்பிக்கை உனக்கு வர வேண்டும். இந்த நம்பிக்கையை உனக்குள் கொண்டு வருவதற்காகத்தான் இதனை நான் தொட சொல்லி இருக்கின்றேன். இதற்கு மேலும் என் பிள்ளைக்கு ஒரு சந்தோஷம் வரும் பொழுது அது என்ன தெரியுமா? அம்மா நீ காண்பித்திருக்கின்ற அத்தனையுமே உனக்கு பிடித்த பொருட்கள். இதில் உனக்கு பிடித்தது, உனக்கு இது பிடிக்கும் எது பிடிக்காது என்று சொல்லிவிட முடியாது. அந்த அளவிற்கு உனக்கு பிடித்தமான பொருட்களை என்னிடத்தில் காண்பித்துவிட்டு இதில் ஒன்றை குறை சொன்னால் நான் எப்படி தொடுவது? எல்லாவற்றையும் நான் தொட வேண்டும் என்று சொல்கின்றாய் அல்லவா? எதனால் தெரியுமா? அம்மா இது போன்று வைத்திருக்கின்றேன். எண்ணி 7வது நாள் உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒன்றை நடத்தி கொடுக்கப் போவது உறுதி. ஆனால் என் குழந்தை, உனக்கு நல்லபடியாக தெரியும் அம்மாவிற்கு என்ன பிடிக்கும். ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் யாருக்கேனும் இது தெரியாமல் இருந்தால் அவர்கள் தவறான விஷயத்தை தொட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் நான் நடத்தி கொடுப்பது உறுதியாக இருக்கும் பொழுது அவர்கள் தவறாக தொட்டுவிட்டு நமக்கு நடக்காதோ என்று எண்ணி வருந்தக்கூடாது. நான் உனது எல்லோர் மனதிலும் நல்ல எண்ணங்களை ஒன்று சேர வேண்டும். இது வேதனைகளை கொடுத்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அம்மா இப்பொழுது சிந்தித்து எல்லாரையும் பற்றி இது போன்று கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அதனால் உனக்கு எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். நான் உன் வாழ்க்கையில் 7 நாட்களுக்குள் ஒரு விஷயத்தை நடத்தப் போகின்றேன் என்றால் நீ இன்றிலிருந்து அந்த நாளை எண்ணிக்கொள். என்னவாக இருக்கப் போகின்றது? நம் தாயானவள் எதை கொடுக்கப் போகின்றாள் என்பதை நீ நன்றாக சிந்தித்துத்தான் நான் தர வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்கள் சர்வ நிச்சயமாக உனக்கு தந்து விடுவேன். எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் என் குழந்தையின் தந்தை வாழ்க்கைக்கு எது வேண்டும் என்று நீ என்னிடத்தில் கேட்டு பிறகு அதை ஒரு நாளும் நான் உனக்கு தரமாட்டேன் என்று மறுத்துவிட மாட்டேன். உன்னுடைய எண்ணங்களும் என் குழந்தையினுடைய உணர்வுகளும் என்னவென்று இந்த தாயானவள் என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். அதனால் அம்மா ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்துவிட்ட விஷயங்களை தரமாட்டேன், மறுத்துவிடவும் மாட்டேன். ஏனென்றால் உன்னுடைய பிள்ளைக்கு
என்ன கொடுக்க வேண்டும் என்பதற்கு நன்கு உணர்ந்து வைத்திருக்கின்றேன். என் குழந்தையினுடைய வாழ்க்கைக்கு எது சரி, எது தவறு, எதை கொடுக்க வேண்டும், எதை கொடுக்கக்கூடாது என்பது எல்லாம் ஒரு தாயாக எனக்கு நன்றாக தெரியும். அதனால் என் பிள்ளையே, நீ வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது. இது இப்படித்தான் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று விதி இருக்கும் பொழுது அது அப்படி உன் வாழ்க்கையில் நடந்து தீரும் என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரத்தான் செய்யும், வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். ஆனால் எல்லாவற்றையும் கடந்து உன்னால் நிச்சயமாக வாழ முடியும் என்கின்ற இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் உனக்கு நல்லபடியாகவே நடக்கும். இந்த தாயானவள் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. எதனால் என் பிள்ளைக்கு வேதனை, எதனால் என் குழந்தைக்கு கஷ்டம்? இந்த தாய் நான் இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கு என்ன கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதை நான் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றேன். அம்மாவினுடைய அன்பு சரியாக புரிந்து கொண்ட குழந்தைகள் நிச்சயமாக இந்த தாயினுடைய வாக்கினை தட்டிவிட மாட்டார்கள். நாம் தாய் நிச்சயம் நமக்கு கொடுப்பாள் என்கின்ற நம்பிக்கை எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பார்கள். அப்படித்தான் இந்த நேரத்திலும் முன் வாழ்க்கையில் நான் நடத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு இனி என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும், எதுவெல்லாம் உன்னை விட்டு விலகி செல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு உனக்கான உண்மையான விஷயங்களை மட்டும் நீ அடைவதற்கு முயற்சிகளை செய்து கொண்டிருந்தால் போதும். தெய்வம் உனக்கு தர தயாராக இருக்கின்றது. அது உனக்கு நன்மைகளாகவே இருக்கும் பட்சத்தில் ஒரு சிறு துளி அளவு கூட உனக்கு தரமாட்டேன் என்று சொல்ல மாட்டேன். உன் வாழ்க்கையில் நடக்காது என்று உன்னிடத்தில் மறைக்கவும் முடியாது. இது வேண்டுமானாலும் உனக்கு நடந்தே தீரும். என்ன வேண்டுமோ அதை என் குழந்தை சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கவலையும் தேவை கிடையாது. என் பிள்ளைக்கு இதுதான் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்து விட்டேன் என்றால் யார் தடுத்தாலும் அது முடியாது. எப்பேற்பட்ட விஷயங்கள் ஆனாலும் நான் வாழ்க்கையில் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். எந்த நேரத்தில் இந்த வாழ்வில் உன்னோடு இருந்து உனக்கான விஷயங்களை செய்து கொடுக்காமல் நான் ஓய்ந்துவிட மாட்டேன். என் பிள்ளையே, இந்த நொடி உன் வாழ்க்கையில் அற்புதமான நொடி. இந்த அம்மாவினுடைய வாக்கை கேட்கின்ற நொடி. அம்மாவிற்கு பிடித்த பொருட்களை எல்லாம் பார்த்துவிட்ட பொழுது நமக்கு நிச்சயமாக நடக்கும். நாம் சரியாக தொட்டுவிட்டோம் என்ற நம்பிக்கையோடு நீ இருந்து விட்டாய் அல்லவா? இந்த நம்பிக்கையை இனிமேல் எந்த நேரத்திலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளையை விட்டு நான் விலக மாட்டேன். இதை நீ உணர்ந்து வைத்திருந்தால் ஒவ்வொரு நாளும் உன்னை நான் தேடி வந்து கொண்டேதான் இருக்கின்றேன். இனிமேலும் தேவையில்லாத விஷயம் எங்களுக்காக என் குழந்தையின் மனதில் வருத்தப்படுவதோ வேதனைப்படுவதோ கூடாது. என் குழந்தையே, இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி, ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.